ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு சேனல் ஜாப் ஸ்ரீ தமிழா. ஒரு வழியாக ஊரக வளர்ச்சி துறையிலிருந்து வேலைவாய்ப்பு விட தொடங்கிட்டாங்க. என்ன மாதிரியான பணி என்னென்ன மாவட்டங்கள்லேருந்து வந்திருக்கு, இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக சொல்கிறேன். உங்கள் சொந்த ஊரில் ஒரு தமிழக அரசு வேலைவாய்ப்பு நீங்கள் பெறலாம், அதுவும் எழுத்து தேர்வு இல்லாமல் நேர்காணல் மூலமாக. ஓகே, டிஎன்ஆர்டின்னு சொல்லக்கூடிய ஊரக வளர்ச்சித்துறை வேலைவாய்ப்பு இங்கேருந்து வேலைவாய்ப்பு வந்து கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு மேலே ஆகுது. ஓகே, இப்போ ரீசெண்டாக ஒரு ஜிஓ ரிலீஸ் பண்ணி ஆகஸ்ட் 1 முதல் மாவட்ட வாரியாக டிஎன்ஆர்டி ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பணியிடங்களை நிரப்புவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜிஓ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஆகஸ்ட் 1 வரல. ஏன் வரல அப்படின்னா, இப்போ ஒரு துறையில் ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா அதற்கு முன்னாடி விட்ட நோட்டிஃபிகேஷனை ஒன்று கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், இல்லை அந்த நோட்டிஃபிகேஷனை ரத்து பண்ணியிருக்கணும். ஆனால் சில மாவட்டங்களில் அந்த நோட்டிஃபிகேஷன் ரத்து ஆகாமல் இருந்தது, முன்னாடி விட்ட நோட்டிஃபிகேஷன். உதாரணத்துக்கு திருப்பத்தூர் மாவட்டத்தில் பாருங்கள், 2023 விட்ட நோட்டிஃபிகேஷனை நாங்கள் நிர்வாக காரணங்களால் நாங்கள் அதை ரத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த முன்னாடி வெளியிட்ட மாவட்டங்களோட நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையுமே ரத்து பண்ணியிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த டிலே அப்படிங்கிறது ஆனது. ஓகே, இப்போது புது நோட்டிஃபிகேஷன் எடுக்கிறதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அதனை தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து முதல் அறிவிப்பாக வந்திருக்கு. இதனை தொடர்ந்து எல்லா மாவட்டத்திலையுமே 1 by 1 இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம கமெண்ட் பாக்ஸில் உங்கள் மாவட்டத்தின் பேரை மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வீடியோவாக தெரியப்படுத்துகிறேன். திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரையும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சில ஊராட்சிகள் கொடுத்துருக்காங்க, ஆரணி, சேத்துப்பட்டு, செய்யாறு அப்படின்னு சொல்லி. இந்தந்த ஊராட்சிகளில் இருக்கக்கூடிய ஈப்பு ஓட்டுநர், அதாவது ஜீப் டிரைவர் அப்படிங்கிற பணி, பதிவரை எழுத்தர், ரெக்கார்ட் கிளர்க் அப்படிங்கிற பணி, அலுவலக உதவியாளர், இரவு காவலர், இப்படிங்கிற 4 விதமான பணியிடங்களை நிரப்புறதற்கான அறிவிப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 1 செப்டம்பர் 30 வரையும் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஊரக வளர்ச்சித்துறை வேலைவாய்ப்பு நீங்கள் ஒன்லி ஆஃப்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணி ஜெராக்ஸ் எடுத்து ஆவணங்களை இணைச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். பட் இந்த முறையிலேருந்து இணைய வழி அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண போகிறோம். அதனால் ஒரு மாவட்டத்துக்காக ஒரு வெப்சைட்லாம் கிடையாது, காமனான வெப்சைட் தான் www.tnrd.tn.gov.in. இதுதான். ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நாளைக்கு எல்லா மாவட்டத்திற்கான வெப்சைட்டை அப்டேட் பண்ணிடுவாங்க. எல்லாருமே ஒரே மாவட்டத்தில் அவங்க மாவட்டத்தின் பேரை மென்ஷன் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செப்டம்பர் 1 செப்டம்பர் 30 அப்படிங்கிற அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது வேலைவாய்ப்பு வரப்போகுதுன்னு சொல்லலை, வந்துருச்சு. அதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதனை தொடர்ந்து ஒரு மாவட்டமாக அந்தந்த டிஎன்ஆர்டி வெப்சைட்லேயோ இல்லை நியூஸ் பேப்பர்ஸ்லேயோ இதனோட அறிவிப்பு எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நாளைக்கு நான் உங்களுக்கு டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனையும் சொல்கிறேன், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவே நான் உங்களுக்கு நிச்சயமாக மென்ஷன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது என்ன ப்ரோ அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வேலைவாய்ப்புக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை இவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் இந்த வேலைவாய்ப்பு தொடர்பாக இன்னும் நிறைய தகவல் எல்லாமே நமக்கு தெரிய வரும். உதாரணத்துக்கு ஈப்பு ஓட்டுநர், அதாவது ஜீப் டிரைவரை பொறுத்தவரையும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, 18 to 32 வயது வரையும் அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது இருக்குது. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்க அப்ளை பண்ணலாமா, ஓட்டுநர் உரிமை இருக்கணும், அதாவது 4 வீலர் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், ப்ளஸ் 5 ஆண்டுகள் டிரைவிங்கில் உங்களுக்கு அனுபவமும் இருக்கணும். ஏன்னா ஜீப் டிரைவர் இந்த பதவிக்கு மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. அடுத்து பதிவரை எழுத்தர், ரெக்கார்ட் கிளர்க்கை பொறுத்தவரையும் உங்களுக்கு 18 to 32 வயசு, 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸோ அப்படி இல்லைனா ஃபெயில் கூட அப்ளை பண்ணலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வரட்டும். அலுவலக உதவியாளர் பாருங்கள், 18 to 32, 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்திருக்கணும், ப்ளஸ் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். இரவு காவலர் அப்படிங்கிற பணிக்கு உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும், வேறு எதுவுமே அவங்க கேட்கல. 18 to 32 வயது, ப்ளஸ் வயது வரம்பில் உங்களுக்கு தளர்வு அப்படிங்கிறதும் இருக்குது. ஒரு வழியாக பல பேர் ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஊரக வளர்ச்சித்துறை வேலைவாய்ப்பை மாவட்ட வாரியாக ரிலீஸ் பண்ண தொடங்கிட்டாங்க. ஸோ நீங்கள் 8th பாஸ் 10th பாஸ் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குது. அதுவும் உங்கள் சொந்த மாவட்டத்திலே வேலைவாய்ப்பு பெற நிறைய வாய்ப்பு இருக்குது. நேர்காணல் மட்டும்தான். நீங்கள் அதற்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கப்புறம் கால் லெட்டர் சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் நேர்காணல் போகணும், உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போய். மித்தபடி எழுத்து தேர்வு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நிச்சயமாக இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இது போன்ற வேலைவாய்ப்பு எப்போ தான் வரும், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 3-4 வருஷத்துக்கு அப்புறம் வருது. அடுத்து எப்போ வரும் அப்படிங்கிறது தெரியல. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ லிங்க் எடுத்து உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க, உங்கள் நண்பர்களும் பார்க்கட்டும். நாளை முதல் இந்த வேலைவாய்ப்பு எந்தெந்த மாவட்டங்களில் என்னென்ன பணி, இதற்கான தகுதி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.